ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு வாழைப்பழம் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பழம் அல்வா எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ நல்ல பழுத்த பழமாக புளிப்பு சுவை இல்லாத பழமாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வாழைப்பழம் எல்லாத்தையும் அரிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். நல்லா அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை ஒரு 50 கிராம், ரெண்டும் சேர்த்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேன். அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்து இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விடணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. இது செய்யறதுக்கு எப்படியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ பொறுமையாக தான் நம்ம செய்ய முடியும். அப்போ தான் நம்ம நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் நம்ம இது மாதிரி கிளறி விடலாம். 10 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் வெல்லம் எடுத்து அதை நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கலாம். நீங்கள் சர்க்கரை போட்டு கூட செய்யலாம். ஸோ வெல்லம் போட்டு செஞ்சால் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம 50 ml நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நம்ம எப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னா நல்லா எல்லாம் சேர்ந்து வரும். அல்வா எல்லாம் ஒட்டாமல் நல்லா சேர்ந்து வருதுன்னா நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டோம்னா இது ரெடி ஆகிடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது நீங்கள் 1 வீக்லேருந்து ஒரு 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்லாம். கெட்டு போகாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.